Hello friends, welcome back to our channel. Sorry for late update. ஆக்சுவலாக கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் ஆன்லைன் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போது டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிகள். மொத்தம் எத்தனை பேர்? 3 அண்ணன் தம்பிங்க. இவங்களுக்கு அடியில் ஒருத்தர் ரொம்பவுமே சின்னவர், அவர் தாங்க பழனிவேல். ஸோ பழனிவேல் எல்லாரை விட வயசில் ரொம்ப கம்மியானவராக இருக்கார். ஸோ அவங்க அக்கா மேரேஜ் பண்ணி போயிடுறாங்க பாண்டியன் வீட்டுக்கு. அவருமே அவங்க அக்கா வீட்டில் செட்டில் ஆயிடுறாரு. நல்லா தான் இருந்தாங்க. இருந்தாலும் உண்மையாலுமே எனக்குமே லைட்டாக ஒரு எடுபிடி மாதிரி தான் ஃபீல் ஆச்சுன்னே வைங்களேன். ஸோ அவருக்குன்னு ஒரு இது இல்லாமல் அவங்க அம்மா இருக்காங்க. என்னதான் அவங்க அம்மா இருந்தாலும் அவர் அவங்க அம்மா கூட இல்லாமல் அவங்க அக்கா வீட்டுக்கு அக்காவே கிதின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக நாலேஜ் எதுவுமே இல்லை. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம அக்காலே பார்த்துக்குவாங்க, மாமா பார்த்துப்பாங்க, மாமா பசங்க தான் உலகம் அப்படின்ற மாதிரியே இருந்துட்டார். அதுவும் நம்ம சரின்னு சொல்ல முடியாது இல்லையா. அது அவருக்குன்னு ஒரு ஃபேமிலின்னு ஒன்று வந்துடுச்சு, அவருக்குன்னு ஒரு ஒய்ஃப்னு ஒன்று வந்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த சீரியலுக்காக பார்க்கலினாலும் ரியல் ஃபேக்டை நம்ம பார்த்து பேசணும்ல. அவருக்குன்னு ஒரு ஃபேமிலின்னு ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமும் அவரை தனியாக விடாமல் இந்த மாதிரி பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு ஒரு எடுபடி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அப்படி கடைசியில் சத்து அப்படின்னு பிடிக்கும்போது இவருக்கு எதுவுமே இல்லாமல் தானே போயிடும். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இருக்க இம்பார்ட்டன்ஸ் இவருக்கு இல்லை தானே. ஸோ அதை அவங்க அம்மா ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. யாருன்னா மீதி இருக்கிற 2 அண்ணன் தம்பிங்க. பட் அவங்க இது உண்மையான பாசத்தில் பண்ணியிருந்தால் நம்ம ஓகே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களே இது பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவங்களே இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ இது கரெக்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது. எந்த வகையிலையுமே இது கரெக்டாக ஆகிடாது. அவங்க பழி வாங்கியிருக்காங்க மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. இது இந்த 2 பிரச்சனைக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். ஸோ அவங்க அம்மா உண்மையாலுமே பாவம் தான். அவங்க ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக அவங்க பையன் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக இருந்திருக்கணும். இப்படி இன்னொரு பசங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி நடுவில் தலையிட்டு இவங்களுக்கு வயசாகிடுச்சு. பட் சின்ன பையன் அவ்வளோ பொறுப்பில்லாத பையனாக இருக்கான். பாண்டியனோட பெரிய பையனே ஓரளவுக்கு பொறுப்பாக இருக்கும்போது ஸோ பையனும் அதே அளவுக்கு ஈக்குவலாக கொஞ்சமாச்சும் பொறுப்பாக இருக்கணும் இல்லையா. என்னதான் பாண்டியன் அந்த மாதிரி மனசார நினைக்கலினாலும் வெளியே ட்ரை பண்ணுற விதம் அப்படி தான் இருக்குது. அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த இம்பார்ட்டன்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யாருக்கு? பழனிவேலுக்கு. அதுவும் இல்லாமல் பழனிவேலோட ஒய்ஃப் ரொம்பவுமே மோசமானவங்க தான். ஸோ அது நம்ம அவங்கள யாரும் இது கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. மீனா அவங்கக்கிட்ட ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னு மீனா கண்டுபிடிச்சி இதெல்லாம் ஆனதுக்கப்புறமுமே அவங்க அடங்குறாங்களா? கிடையவே கிடையாது. இப்போ கூட அந்த முத்தியா சக்திவேல் கூட போய் ஓட்டிக்கிட்டு இவங்கள பாண்டியன் ஃபேமிலியிலேருந்து பிரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததும் இவங்க தான். ஸோ அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் ஃபேமிலியெல்லாம் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான். ஸோ நம்ம ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது. சக்திவேல், முத்துவேல் இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் பழனிவேலை சக்திவேல் முத்துவேலை அவ்வளோவா ஒன்றும் இதாக பார்க்கல. என்னதான் இருந்தாலும் டான்னா நான் தான் அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் அவர் ஒரு நினைப்போடு தான் இருக்கார். ஆனால் முத்துவேல் அது கீழே டாமினேஷனில் தான் வச்சுருக்காரு. கரெக்டாக முத்துவேலோட பொண்ணும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா, சக்திவேலோட பையனும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்களா. ஸோ ஈக்குவல் சரியாகனாலும் சக்திவேலோடது பையன். ஸோ அவங்க கூடிய மறுபடியும் போயிட்டான் குமார் அப்படின்ற காரணத்தினால ஷாலினி இங்கே வந்துட்டாங்களா. ஸோ இப்போது என்ன மாதிரி ராஜி இங்கே வந்துட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டில் பெரியவருக்கு தான் முதல் மரியாதைங்கிற மாதிரி கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. பட் நடுவில் ஒரு தங்கச்சின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் கோமதி.
அவங்களுக்கு கீழே இருக்கிறது தான் இந்த வைணவில். ரொம்பவுமே ஏஜ் கேப்பு. ரெண்டாவது அண்ணன் தம்பி அப்படின்னு 3 பேர் லைனாக வரதுக்கு நடுவில் இவங்க வந்துடுறாங்க. அந்த ஒரு அக்கா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஒன்று போயிட்டு மறுபடியும் ஒரு தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசம் வருது. ஸோ இந்த மாதிரி பாசத்துக்கு இடையில் கண்டிப்பாக உறவுகள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏஜ் கேப்பு அது இதுன்னு எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி வச்சா. ஸோ இந்த இடத்துல நம்ம யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் கண்டிப்பாக பாண்டியன் அவங்க ஒய்ஃப் கோமதி இந்த 2 பேருமே வந்து பழனியில் பையன் மாதிரி பார்த்துருக்கணும். பட் அவங்க தவறிட்டாங்க. என்னதான் வந்து மருமகள் கெட்டவளாக இருந்தாலும் அவங்க தான் அவங்கள சரி செய்யணும். பட் அவங்க சரியே செய்யாமல் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. லைக் எல்லாருமே வந்து அவங்கவுங்க இது கரெக்டாக இருக்காங்க. என்னதான் மயில் வந்து கொஞ்சம் அவங்களும் தான் ஃப்ராட் வேலை பண்ணிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இவங்க வந்து மயிலுக்கு ஒரு இதாக இருக்காங்க. பட் வந்து இந்த சுகன்யாவுக்கு அந்த மாதிரி யாரும் அவங்க எதுவும் பண்ணல. அதுவும் தப்பு தான். ஸோ அங்கேருந்து அவங்க சைடில் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்துருக்கணும். சோனியா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள யாரும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் நம்ம நினைக்கிறோம். பட் இருந்தாலும் வந்து சோனியாவுக்குன்னு மாமியார்னு இருக்காங்க, 2 லட்சம் இருக்காங்க. ஸோ இந்த நிலமையில இங்கே வந்து இவங்க ஃபேமிலியில் எளிமையாக இருக்காங்க இல்லையா. இருந்தால் ஒன்றா ஒட்டுக்காக இருந்துடணும். பட் ஒட்டுக்கா இல்லாமல் இப்படி தனியாக இருக்காங்க. ஸோ நம்ம இதையும் வந்து கரெக்டாக எடுத்துக்கவே முடியாது. ஹலோ, நீ பேசுகிறியா விஹான்? பேசுங்க. ஹலோ. அப்புறம் அப்புறம் நீ சொல்ல. அப்புறம் நீ ரிவ்யூ சொல்ல. நீ சொல்ல. நீ எப்படி பார்ப்பதா? இது ரைம் சொல்லு. ஸ்கூலில் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லு. ஜானி ஜானி சொல்லு. ஜானி ஜானி இல்லை. அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆல்கோதா சொல்லுமா. ஆன்கோதாமணி. சரிங்க பாரு. ஆன்கோதாமணி புட்டுந்தானே சரசத்து மீ இது உனக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? ஏன்டி தாங்க ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? ஸ்கூலில் சொல்லி கொடுத்தேன். சரி வீடு ஆஸ்ட்ரேலியா ஹேண்ட்ஸ் மாதிரி காமிச்சிரு பாரு. நீராரஸ் 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 அப்படி பண்ணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஒரு குட்டி ஹீரோ ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டாரு. அவருக்கு என்ன இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். சூப்பர் ஃபேன் சூப்பர் ஃபேனு சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஃபேனு. அப்படியே சொல்லணும். இங்கே என்ன சொல்லு, என்ன சொல்லு. ஃபர்ஸ்ட் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீ சொல்லு. ஃபேன் கதை விடு. ரூம்ல ஃபேன் அது இந்த கதையை சொல்லு. அவசர வர்க்கத்தில் இருக்க அப்புறம் கலர் சொல்லு. பர்பிள் கலரு லைலாக்னு இருந்தது, அது பர்பிள் கலரா இருந்தது. அப்புறம் பிஎல்டிசி பக்கத்து என்ன பக்கத்து போச்சாடு. அப்புறம் என்னவாமா? அது வேற என்னமோ. சரி ரிங்க சொல்ல. ரிங்க லோட்டஸ் அஸ்ஸா உஸ்ஸா அஸ்ஸா பாக்கெட் ஃபுல்லா மல்லை லோட்டஸ். ரிங்க ரோசஸ் அப்படியே பார்த்து வரணும்.
நீ ஃபஸ்ட்டு பாடு ரிங்கா ரிங்கா ரோசஸ். அதெல்லாம் போட்டு தர மாட்டேன், சத்தம் போடாமல் தூங்கணும்ல. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே குட்டி ஹீரோ வந்து குட்டி ரிவ்யூ ஒன்று கொடுத்துட்டாரு, அவரை பற்றின ரிவ்யூஸ். ஸோ யாரெல்லாம் இவருக்கு ஃபேன்ஸாக இருக்கீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன், படிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ரிப்ளையும் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் வந்து அதே மாதிரி ரீச் ஆகணும், நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சீரியல் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கான சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து அண்ணனும் தம்பியும் ஃபஸ்ட் அண்ணனும் செகண்ட் அண்ணன் தம்பியும் 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டீ சாப்பிட்ருக்காங்க. அவங்க ஒர்க் போகிற வேலையில் டீ சாப்பிட்டு அவங்க என்னதான் இருந்திருந்தாலும் மாமா இப்படி பண்ணது தப்பு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆமாம் இது கொஞ்சம் பச்சை துரோகம், இப்படிலாம் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி பேசிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் வராங்க. அந்த வேலை அப்புறம் நிறுத்துன்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா பழனிவரோட கடை, என்னதான் இருந்தாலும் இவங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, இவ்வளோ பக்கத்தில் கடை போட்டால் நம்மளோட வியாபாரம் பாதிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு என்னதான் பண்ணிக்கிறாங்க அப்படி இப்படி சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லோரும் ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. இவங்க அண்ணா தம்பி 2 பேரும் கம்முனா இருக்காங்க. 2 பேருமே சண்டை கட்டிக்கிறாங்க. 1 செகண்ட் தங்க, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, வந்துடுறேன் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸோ 2 பேருமே ஓவராக சண்டை கட்டிக்கிறாங்க. இவங்க சண்டை கட்டுறதுனால என்ன ஆகும்னா பிரச்சனை பெருசுதான் ஆகுது. எந்த மாதிரினா அடிதடி வரைக்கும் போயிடுது. நடுவில் குமார் வந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் சுகன்யா வந்து நல்லா சகுனி வேலை மாதிரி பேசுகிறாங்க. ஸோ சுகன்யாவுக்கு நல்லா சகுனி வேலை தாங்க. இந்த கூமாப்பட்டியிலேருந்து அவங்க இங்கே வந்தாங்க. கூமாப்பட்டி என்னதான் கூமாப்பட்டி கூட ஃபேமஸ் ஆனாலும் அவங்க இந்த சீரியலில் விழித்தனமாகவே இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு அவங்களோட பார்வை எல்லாமே ரொம்ப கன்னிங்காகவே இருக்குது. ஒன் செகண்ட் இதுதாங்க ரிவ்யூ முடிச்சுட்டு பேசிட்டு வரேன். நீ வேணா பேசுறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பேசு. ஓகே, குட்டி ஹீரோ பேசலேன்ட்டாரு. அவங்க வந்து அந்த சுகன்யா வந்து சுத்தமாக பிடிக்கல. அவங்க இந்த சீரியலில் அவங்க ரொம்பவுமே கொஞ்சம் டூ மச்சாக தான் ப்ளே பண்ணிருக்காங்க. ஓகே, எனிஹவ் இட்ஸ் நாட் அவர் ஜாப் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டுமாரோ சந்திக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய நடக்குது. என்னென்னா நம்ம நாளைக்கான வீடியோவில் அதை ஃபுல்லாமே பார்க்கலாம். நீங்கள் முன்னாடியே வீடியோவில் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.